வியாழக்கிழமையன்று தப்பித் தவறி கூட இதை செய்துவிடக்கூடாது. வளர்பிறையில் வரக்கூடிய வியாழனில் தொடங்கி 16 வியாழன் தொடர்ந்து விரதம் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி குரு பகவானின் காயத்ரி மந்திரங்கள் சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். இனிப்பு பண்டங்கள் படைக்க வேண்டும். பின் சிவபெருமான் கோவிலில் நவகிரகத்தோடு இருக்கும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபட வேண்டும். ஆரோக்கியத்தில் குறைபாடு, ஆன்மீகத்தில் நாட்டமின்மை, ஏதோ ஒரு காரணத்தால் அவப்பெயர், பொருளாதார சரிவு போன்றவற்றை சரி செய்ய தொடர்ந்து 16 வியாழன் வழிபாடு செய்து வந்தால் குறைபாடுகள் நீங்கி நல்லதொரு வாழ்வு தொடங்கும். ஞானத்தை அள்ளி வழங்கும் சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திரா போன்ற மகான்களை வணங்கவும் வியாழன் ஏற்ற நாள். வியாழன் தோறும் வீட்டில் லட்சுமி குபேர பூஜை செய்து வந்தால் செல்வம் குவியும். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட கட்டணம் செலுத்துவது வியாழன் என்று செய்தால் குரு தட்சணைக்கு சமமாகிவிடும். இதனால் குரு பகவானின் அருள் கிடைக்கும். கோவிலில் அன்னதானம் கொடுப்பதற்கு முடிவு செய்தால் அதை வியாழக்கிழமைகளில் செய்யலாம். ஆனால் தப்பித்தவறி கூட வியாழக்கிழமை அன்று எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரியுமா? பழைய பேப்பர் சேர்ந்து விட்டால் அதை வியாழன் அன்று எடைக்கு போடக்கூடாது. அதோடு பழைய நோட்டு புத்தகங்களை கழிப்பதால் ஞானத்திற்குரிய நாளில் அதை செய்யக்கூடாது. படிப்பு, வேலை, ஞானம் போன்றவற்றை குரு பகவானிடம் கேட்டு கோவிலுக்கு செல்வதால் அந்த நாள் முழுவதும் அசைவத்தை தவிர்ப்பது கட்டாயம். ஒட்டடை படிந்திருந்தால் அதை வியாழக்கிழமை செய்யாதீர்கள். மற்றொரு நாள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள்.